அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 25-26 வார்த்தைகளை எப்படி வாசிக்கிறோம்? அவரை குறித்து தாவீது, கர்த்தரை எப்பொழுதும் எனதுக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன். நான் அசைக்கப்படாதபடி அவர் என் வலது பாரிசத்திலே இருக்கிறார். அதனாலே என் இருதயம் மகிழ்ந்து, என் நாவு களிகூர்ந்து, என் மாம்சம் நம்பிக்கையோட காத்திருக்கும் என்று சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இங்கே அவர் சொல்லுகிறார், நான் எப்பொழுதும் கர்த்தரை என் முன்பாக நான் வைத்திருக்கிறபடியினால நான் அசைக்கப்படாதபடி அவர் என்னுடைய வலது பாரிசத்திலே இருக்கிறார் என்று சொல்லி. அப்போ நிறைய கஷ்டங்களில் கூட வேதனையிலே கூட கடந்து போன தாவீது ராஜா எப்பொழுதும் அவர் தேவனிடத்தில் அடைக்கலம் பெற்றிருந்தார். கர்த்தர் என்னை ஒருபோதும் கைவிடாத தெய்வம் என்று அவர் அறிந்து எப்பொழுதும் தேவனை துதித்து கொண்டிருக்கிறார். ஆனால் இங்கே அவர் என்ன சொல்கிறார்னு சொன்னால், அதனால் அப்படி நான் காத்திருக்கிறதுனால, கர்த்தருக்காக காத்திருக்கிறதுனால என் ஆத்துமா பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தர் உம்முடைய என் மாம்சமும் நாவும் களிகூர்ந்து, என் மாம்சம் நம்பிக்கையோட தக்கி இருக்கும் என்று சொல்லுகிறார். அப்போ அவர் சொல்லிட்டு என் இருதயம் மகிழ்ந்து அப்படின்னு சொன்ன கர்த்தர் தன்னோட கூட இருக்கும் பொழுது நமக்கு எப்பொழுதும் துக்கங்கள் இருந்தாலும் உள்ளுக்குள்ளாலே ஒரு மனமகிழ்ச்சியை நம்மளால் உணர முடியும். இப்போ தாவீது ராஜா சொல்லுகிறார், அவர் என்ன செய்கிறாராம், என் இருதயம் மகிழ்ந்து என் நாவு களிகூர்ந்து என்று சொல்லும் பொழுது அவர் எப்பொழுதும் பாடுகிறவராக இருந்தார். தேவனை குறித்து எந்த கஷ்ட வேளையிலும் எந்த நெருக்கமான சூழ்நிலையிலும் கர்த்தரை துதித்து பாடிக்கொண்டே இருந்தார். அதே போல தான் நாமும் நம்முடைய கஷ்ட தினங்களிலே நாம் நாம் கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து கொண்டு நாம் அவருக்காக காத்திருந்து விடுதலை நாம் பெற வேண்டும். அவர் சொல்லுகிறார், என்னுடைய இருதயம் மகிழ்ந்து என்னுடைய நாவு களிகூர்ந்து என் மாம்சம் நம்பிக்கையோட தங்கி இருக்கும் என்று சொல்லி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் என்ன செய்யணும், இந்த மாம்ச சரீரம் நாம் தவறுகள் செய்யும் பொழுது நரகத்தில் தான் போகும். ஆனால் இங்கே சொல்கிற இந்த வசனத்தை கொண்டு கர்த்தர் என்ன செய்திருக்கிறார் என்று சொன்னால், அவருடைய வாழ்க்கையிலே அவர் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கொடுத்து அவர் என்ன செய்கிறார், இவருடைய வலது பாரிசத்திலே அவர் இருக்கிறார். அது மட்டுமல்ல, அந்த கடைசி பகுதியை நாம் வாசிக்கும்போது அங்கே காணப்படுகிறது, என் ஆத்துமாவை பாதாளத்தை அதனாலே என் இருதயம் மகிழ்ந்து, என் நாவு களிகூர்ந்து, என் மாம்சம் நம்பிக்கையோட தங்கி இருக்கும் என்று சொல்லி. இப்போ இந்த மாம்சத்தின் மேலே ஒரு நம்பிக்கை நாம் வைத்து இருக்கும் பொழுது கர்த்தர் தன்னுடைய இஷ்டப்படி நம்ம என்ன செய்வார், வழி நடத்துவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஒருபோதும் கைவிட்டு மாறாமல் நான் உன் வலது கரத்தை பிடித்து நீ என்னுடைய தாசன், நான் இன்று ஜெனிப்பித்தேன் என்று சொல்லுக வண்ணமாய் நாமும் கர்த்தருடைய சமூகத்தில் கெஞ்சி மன்றாடுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.